உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல், பூட்டுகிறது, திறக்கிறது இதெல்லாம் குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாசல் அப்படின்றதே எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நடுவில் இருக்கிறது. நம்ம இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தடை பண்ணுறதே இந்த வாசல் தான். அப்போ இந்த வாசல் திறக்கும் போது இன்னையில் இருக்கிற நிலை நாளைக்கு என்ன ஆகுது, மாறிடுது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், சூழ்நிலைகள்லாம் மாறுறதுக்கு ஒரு சீசன் மாறுது. இப்போ பாருங்கள், ஒரு சீசன் மாறுது. வெயில் காலத்துலேருந்து குளிர்காலம் போகுது, அப்புறம் குளிர்காலத்துலேருந்து வெயில் காலம் மாறுது. இது சீசன் மாறுது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலை அப்படியே மாறிடும், டோட்டலாக மாறிடும். எப்போன்னா அந்த வாசலை கடந்து அந்த பக்கம் போயிட்டோம்னா டோட்டலாகவே வேற மாதிரி மாறிடும். இந்த மாதிரி வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேலையை நானே உனக்கு பண்றேன் அப்படின்றார். ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னால சரி செய்யவே முடியாது, உன்னால திறக்க முடியாது, உன்னால அதை பூட்ட முடியாது, வழியெல்லாம் சரி பண்ண முடியாது. அது மனுஷன் கிடையவே கிடையாது. அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலையெல்லாம் நான் பண்றேன். நம்ம எளிதான வேலையை நம்ம செய்யணும், கஷ்டமான வேலையை அவரு கையில கொடுத்துடணும். நிறைய நேரங்களில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம எல்லாம் மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மாத்திர வேலைக்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கவே இல்லை. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைச்சி, உனக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கட்டளைகளை எல்லாம் கொடுக்கல. அவங்க விசுவாசிக்காதனால தான் உள்ள பிரவேசிக்க முடியல. என்னன்னா, வாயை திறந்து ஒரு வாட்டி கூட ஆண்டவர் எங்களுக்கு செய்வாரு, நாங்கள் நிச்சயமா உள்ள போவோம் எடுப்போம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. தண்ணி கிடச்சிச்சுன்னா சந்தோஷமா பாட்டு போடுவாங்க, தண்ணி இல்லைன்னா திரும்பி நாங்கள் எகிப்துக்கு போகிறோம் அப்படின்றோம். சாப்பாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னா ஆண்டவர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் நல்லவர், சோறு கொடுத்தாரு அப்படின்வாங்க. அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எகிப்துக்கே போகிறோம், ஆண்டவர் சபக்குழி இல்லைன்னா இங்கே வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தாருன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. விசுவாசம் இல்லை. இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்குது, இதெல்லாம் நம்ம எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சிலர் கொஞ்சம் டைம் ஆயிரும், அவங்களுக்கு பொறுத்துக்க முடியாது. அப்போதான் அவங்க உள்ளது நல்லா தெரியுமே. பாருங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அப்படியே ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா, அப்பா நான் மாதிரி ஆளு நான் அவருக்கு அங்கே ஹோட்டலில் போய் சாப்பாடு சொல்லி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் இங்கே உட்காந்துட்டுக்கிறேன், நீ வரமாட்டேன் அப்படின்னு ஏறிடும் அப்படியே டெம்பரேச்சர். என்னன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இந்த மாதிரி வசனம், வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில தேவன் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். ஒருவேளை கொஞ்சம் டைம் ஆகலாம், அது ஆண்டவர்னால டைம் ஆகல. நம்மளை ஆண்டவர் சில காரியங்களை பழக்க வைக்கிறாரு, சில காரியங்களை கற்றுத்தராரு, சில மாற்றங்களை நான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில சில காரியங்களெல்லாம் மாற்றி அமைக்கணும், என் வாயை மாற்றணும், என் சிந்தனையை மாற்றணும், என் இருதயத்தை மாற்றணும். இதெல்லாம் மாறும்போது அதெல்லாம் ஒன்றா ஆகுது, எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதுல இப்ப இந்த கதவை திறந்து அந்த பக்கமா போறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கரம், திறவுகோலை உடைய என்னுடைய கரம் உனக்காக அதை திறக்கும். அந்த கதவை திறந்துட்டா அதை இன்னொருத்தன் பூட்டவே முடியாது. எப்படி இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக திறந்த வாசலை வச்சிருவேன், அந்த வாசல் திறக்கப்பட்டதாகவே இருக்கும். திறந்துட்டா யாரும் என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. இதை நம்ம நேரம் பரலோகத்துக்கு பேசக்கூடாது. பரலோகத்தில் வாசல் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது எப்பயுமே, அது யாரும் பூட்டல. பரலோகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு திறக்கவானா நம்மளுக்கு. நம்ம எங்க இருக்கோம், பூமியில இருக்கிறோம். இப்போ பூமியில ஒரு நன்மை நடப்பதற்கு ஒரு வாசல் திறக்கணும். தீமையா இருக்குது, வியாதியா இருக்குது, நன்மையே இல்லாத மாதிரி இருக்குது, கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் திறக்கப்பட வேண்டும். எதற்காக? நன்மையில உண்டாக்குறதுக்கு, ஜெயத்துல உண்டாக, வெற்றி உண்டாக, செழிப்பு உண்டாக. அப்போ அந்த திறவுகோலை உடைய அந்த ஆண்டவர் அவர் சொல்றாரு, ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 45 நாள்ல சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. எப்படி பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அதெல்லாம் பண்றேன். உன் வழியெல்லாம் கோணலா இருக்குது, எங்க போகணுன்னே தெரில, வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரில, குடும்பம் எப்படி போகுதுன்னே தெரியல, இந்த மாதிரி நிலையில நான் அதை செவ்வையாக்குவேன். நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே நீர் செவ்வையாக்கும், என் குடும்பத்தை
செவையாக்கும். உம்முடைய கரம் என் குடும்பத்தின் மேல் வருவதாக. திறவுகோலை உடைய உம்முடைய கரம் என் குடும்பத்தில் நீட்டப்படுவதாக. என் குடும்பம் சரியாவதாக. உன் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாம இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், உங்களாம் ரட்சிக்கப்படலை. ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதே அவர்கள் கேட்பார்களாக. பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை திறப்பாராக அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம சொல்ல வேண்டும். அதான் திறக்கிறது. இப்போ ஆண்டவர் திறப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம இங்க சும்மா இருக்கிறது கிடையாது. 2 சொன்னேன் திறவுகோல். 1 துதி, இன்னொன்னு ஜபம். ஜபமும் துதியும் 2 திறவுகோல். அதான் போன வாரம் பார்த்தோம். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க எல்லாமே திறக்க ஆரம்பிக்குது. உதாரணம் யாரு? நம்ம பேதுரு சிறைச்சாலையில நாளை காலைல தலையை சீவ போறாங்க. ஆனா சபையார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு? தேவதூதன் போறாரு, அந்த அறையில் தோன்றுகிறார், கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது, எந்திரிச்சு நடக்கிறாரு. 4 காவல், எல்லா கேட்டும் ஓப்பன். ஏன்? அங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ஜெபம் பண்றாங்க தெரியல. அவங்க கதவை திறக்கணும்னு ஜெபம் பண்ணி இருப்பாங்களா, இல்ல தேவதூதன் வரணும்னு ஜெபம் பண்ணி இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஜெபம் பண்ணாங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்கு. அப்ப நான் சொல்றேன், ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும், உங்களுடைய சரீரத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, பொருளாதாரத்துக்காக, உங்க சந்ததிக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக. ஒரு சில நேரங்கள்ல உடனே பார்க்க முடியாதமா இருக்கும். பேதுருவை முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டாங்க. நடுராத்திரியில விடிய காலத்துலதான் அவர் வெளியே வராரு. இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே வரல. அதனால படுத்து எல்லாரும் தூங்கிட்டாங்களா, விட்டாங்களா? இல்ல. பவுலும் சீலாவும் அடின்னு அடிச்சு தொழு மரத்துல கட்டி வச்சுக்கிறாங்க, கை காலெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயில. பவுலு சீலாவும் என்ன ஆச்சு? சிறைச்சாலை கதவு பிளந்துருச்சு, அஸ்திபாரங்கள் அசைஞ்சிருச்சு. இவங்களுக்கும் விடுதலை, யாருக்கும் சேர்ந்து விடுதலை? எல்லாரும் விடுதலை. ஆனா எல்லாரும் விடுதலாகி ஓடல. உள்ள இருக்கிறதுல யாரு? திருடர்கள், கொலைகாரர்கள், சட்டத்துக்கு விரோதமானவர்கள். அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணி அந்த அரசாங்கம் என்ன பண்ணி வச்சு ஜெயில போட்டு வச்சிருக்குது. ஆனா இப்ப என்ன ஆகுது? எல்லாம் திறந்துருச்சு. ஆனா யாரும் போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. சிறைச்சாலை தலைவன் கிட்ட பவுல் சொல்றாரு, எப்பா நீ உன்னை தீமை எதுவும் செஞ்சுக்காத, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய விடுதலை ஏற்பட்டு இருக்கு பாருங்க. இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நல்லா துதிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா துதிக்கணும். சொல்றீங்களா? திருப்பி நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா துதிக்கணும். ஏன்னா அது 2 திறவுகோல். என்ன திறவுகோல்? தேவனுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த வாசல்களுக்கு அதுக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு துதிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க உங்களுக்கே தெரியாது, நீங்க துதிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த நல்ல வாழ்க்கைக்குள் இருப்பீர்கள். ஆண்டவர் அப்படிதான் பண்ணாரு. எரிகோ கோட்டை விழாம இருக்கிறதுக்கு என்னமாலாம் பண்ணி பார்த்திருக்கான் அவன். பெரிய கான்கிரீட்லாம் போட்டு கல்லெல்லாம் வச்சு அந்த காலத்துல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கான், வீடே கட்டியிருக்கான். அதுல ரேஸே ஓட்டுறாங்க. ஆனா இங்க மக்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. 7வது நாள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரிக்கிறதுனா என்னன்னா ஷவுட், ஓன்னு கத்தணுமா. ஓன்னு கத்துறதும் துதிக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குது. கரெக்டா? நம்ம சந்தோஷமா இருக்கிறோன்றதை எப்படி வெளிப்படுத்துவோம்? அதாவது பாருங்க, இந்த கிரிக்கெட் விளையாடுறோம். கிரிக்கெட் அவன் எங்கேயோ விளையாண்டுருக்கான், லண்டன்ல விளையாடுறான் அவன். ஆனா நம்ம இந்தியாக்காரங்க 6 அடிச்சுட்டா நீங்க வீட்டுல சோபால இருந்து எந்திரிச்சு மேலையும் கீழையும் கூச்சு அடிச்சுட்டான் குதிக்கிறாங்க, கத்துறாங்க, கடந்து விசில் அடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம சந்தோஷப்படுறோம்னா அதை எப்படி காட்ட போறோம்? ஓன்னு கத்ததான் போறோம், சிரிக்க போறோம். அப்போ சிரிக்கிற மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? சிரிக்கணும். கத்துற மாதிரி இல்லைனாலும் கத்தணும். எரிகோ கோட்டை விழுறதுக்கு ஃபர்ஸ்ட் கத்துனாங்களா, ஃபர்ஸ்ட் விழுந்துச்சா? சொல்லுங்க. எரிகோ கோட்டைய விழுறதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க கத்துனாங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் விழுந்துச்சா? ஃபர்ஸ்ட் கத்துனாங்க.
7வது நாள் 7 வாட்டி சுத்தி ஓன்னு ஆர்ப்பரி விழுந்துரும்ட்டார் ஆண்டவர். ஓன்னு கத்துறான், டமா 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 டமான்னு எல்லாம் விழுது. இதுதான் ஒரு திறவுகோல். பல நாளா தடை இருக்கிற அந்த எரிகோ துதிக்க ஆரம்பிச்ச உடனே, எப்படி கத்த ஆரம்பிச்ச உடனே, நன்றி செலுத்தின உடனே, விசுவாசத்துல தான் கத்தணும். அவன் கத்த ஆரம்பிக்கிறப்போ ஒருவேளை விழாம இருந்திருக்கலாம். ஆனா அவன் கத்தி முடிக்கிறப்போ விழுந்துருச்சு எல்லாம். அவன் ஆரம்பிச்சா முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரம் பாட்டு பாடுறோம் பாருங்க, ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. உங்களுக்கு ஒருவேளை ஒன்றும் பெருசா மாறாத மாதிரி இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அதை விசுவாசத்தோட தான் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு காலையில நம்ம ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், கையை தட்டி பாட்டு பாடுறோம், கையை தூக்கி ஆராதிக்கிறோம். என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கேன், உம்மை துதிக்க வந்திருக்கேன், உம்மை நாமத்தை நான் உயர்த்துறேன். நான் உயர்த்த 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 எனக்கு விரோதமாய் வருகிறது எல்லாம் அடிக்கப்படும், எனக்கு முன்னாடி தடையா இருக்கிறது எல்லாம் திறக்கப்படும். ஆண்டவர் தான் சொன்னாரு, உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாட கோணலானது இருக்காது, இதுக்கப்புறம் இருக்காது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கோணலானது இருக்காது. உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கப்படுகிறது. எலியா வந்தாரு, வந்துட்டு திடீர்னு சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் அடுத்து மழை பெய்யாதுன்ட்டு போயிட்டார். மனுஷன், நம்மள மாதிரி மனுஷன் என்ன சொல்றாரு? நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாதுன்ட்டு போயிட்டார். இப்போ அவர் போயிட்டாரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று, அநேக நாள்னா 2-3 நாள் இல்ல, 3ஆம் வருஷம் ஆகியில் 3 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். சரி, யார் சொல்றா இத? ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேசத்தின் மழையை கட்டளை இடுவேன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன உடனே என்ன ஆயிருக்கணும்? என்ன ஆயிருக்கணும்? மழை பெஞ்சிருக்கணும்ல. என்ன சொல்றாரு? மழையை கட்டளையிடு. ஆனா மழை பெஞ்சிச்சா? பெய்யல. ஏன் பெய்யல? எலியா இன்னும் ஜெபம் பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு மழையை கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டாரு. எலியா போய் ராஜா கிட்ட காண்பிச்சுட்டாரு. இப்ப மலையில போய் ஜெபம் பண்றாரு. அவரு தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார். ஒரு சின்ன பையனை விட்டு, போ ஏதாவது மழை பெய்தா பாரு அப்படின்றாரு. அவன் சொல்றான், வானம் கிளியரா இருக்கு சார், 3 வருஷமா இதே மாதிரி தான் இருக்கு, நிறைய வாட்டி பார்த்துட்டேன், ஒரு மாற்றமும் இல்லைன்ற. இல்லப்பா, திருப்பி போய் பாருன்றாரு. சார், நிறைய வாட்டி பார்த்துட்டேன் சார், மாறவே மாட்டேங்குது. 3 வருஷமா இந்த வானம் எப்படி இருக்குது? அடைக்கப்பட்டதான் இருக்கிறது. அவன் சொல்றான், பார். கடைசியில திடீர்னு சொல்றான், உள்ளங்கை அளவு மேகம் இருக்குது. எலியா சொல்றான், அவ்வளவுதான், மாறிடுச்சுல, உள்ளங்கை அளவு மாறிடுச்சா? அவன் சொல்றான், பெரும் மழையின் இறைச்சலை கேட்கிறேன். எப்படி கேட்குது? காதுல எப்படி கேட்குது? விசுவாச காது அது. உங்களுக்கு விசுவாச காதுகள் உண்டாக வேண்டும், விசுவாச பார்வை உண்டாக வேண்டும். எந்த சூழ்நிலையும் மாறவே மாறாதுன்னு இருக்கும் போது அதை பார்க்கணும். இல்லவே இல்ல, ஒண்ணுமே இல்ல, வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே கிடையாது, மாறவே மாறாது. உங்க வாழ்க்கை மாறாது, உங்க குடும்பம் மாறாது, இந்த சூழ்நிலை மாறாது, இந்த நபர் மாற மாட்டாங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கும். பல வருஷமா இருக்கும். 3 வருஷம் மழை பெய்யலையா? எவ்வளவு கஷ்டம் பாருங்க. யாருக்காவது நம்பிக்கை இருக்குமா மழை பெய்யும்னா? பெய்யவே பெய்யாதுங்க. ஏதோ மோசமான காரியம் நடந்துருச்சுன்னு சொல்றான், பெருமழையின் இறைச்சல். எப்போ சொல்றான்? மழை பெய்யாதப்போ. ஆனா பெஞ்சிச்சா? பெஞ்சிச்சு. ஆண்டவர் கட்டளையிட்ட பிறகும் எலியா ஜெபம் பண்ண பிறகுதான் அங்க டோரு திறக்குது. உங்க வாழ்க்கையில கல்வாரி சிலுவையில ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரு, நன்மையை கட்டளையிட்டாரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, சந்தோஷம், சமாதானம், நிம்மதியை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த கதவை எல்லாம் நீங்க திறக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நான் திறக்கணும். எல்லாம் 2 கையும் தூக்குங்க. 2 கை எல்லாம் 2 கை. 1 ஜெபம், இன்னொன்னு துதி. எல்லாம் இப்படி பண்ணுங்க. ஜெபம் துதி, மறக்க மாட்டீங்களே. ஜெபம் துதி 2 கையும் வச்சு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுல மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும்.
தடைகள் எல்லாம் முறிக்கப்படும். ஏங்க, துதிக்க ஆரம்பிச்சு, தொழுது கொள்ள ஆரம்பிச்சு, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஜெயில இருக்கிற அஸ்திபாரம் ஏதாவது நம்ம வீட்டு காம்பவுண்ட் வராது. நம்ம வீட்டு அஸ்திபாரத்தை விட ஜெயில அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போடுவாங்க. உலகத்திலேயே மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப கேர்ஃபுல்லா, செக்யூரிட்டியா, அவ்வளோ பந்தோஸ்தா பண்றது ஜெயில். ஏன்னா யாரும் தப்பிச்சு போக கூடாது. சில ஜெயில்லாம் வந்து பாருங்க, இன்னைக்கும் ஆங்கிலேயர்கள் கட்டினது 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஜெயில்லாம் இன்னும் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. அன்னைக்கு ரோமர்கள் அவனுக்கு பயங்கரமான வல்லரசு. அவன் கட்டின ஜெயில்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு பெருசா வேணா கட்டிக்கோ, எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணா கட்டிக்கோ, நீ துதிச்சிட்ட, நீ ஆராதிச்சிட்ட, நீ ஜெபிச்சிட்டனா அதுக்கு மேல ஒரு சக்தி கிடையாது, ஓப்பன் ஆயிரும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால அன்னைக்கு எலியாக்கு வானம் திறந்தது போல உங்கள் வாழ்க்கையின் கதவுகள் எல்லாம் திறப்பதாக, நன்மையின் கதவுகள் திறப்பதாக, குடும்பத்தில் கதவுகள் திறப்பதாக, சூழ்நிலைகள்லாம் மாறுவதாக, இன்பம் உண்டாவதாக, உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதாக. ஓப்பன் தி டோர், கதவை திறந்துருங்க. அப்ப இந்த 2 கதவை, இந்த 2 என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகே, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16, 13. மத்தேயு 16, 13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரன் ஆகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசுக்கும் ஒரு ஆசை, நம்மளெல்லாம் அவனுக்கு என்னதான் சொல்றானுங்க, அற்புதம் செஞ்சாச்சு, கண்ணு திறந்தாச்சு, காது கேட்க வச்சாச்சு, பூமியை பேச வச்சாச்சு, செத்தவனை கூட எழுப்பி காட்டியாச்சு, எல்லா அற்புதம் பண்ணாச்சு, அவனும் செய்யாத அற்புதம்லாம் பண்ணாச்சு. 5 அப்போ 2 மீன் எடுத்து ஆண்கள் மட்டும் 5000 பேராம் போஷிச்சிருக்கிறாரு, 12 கூட மீன் எடுத்துக்கிறார், இவ்வளோ பெரிய அற்புதம் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. கேட்கிறாரு, என்ன சொல்றாங்க மக்கள்? அதுக்கு அவர்கள் சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். என்ன இன்னைக்கு வரைக்கும் புரிய மாட்டேது பாருங்க, இயேசு யாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கும் தெரியல. அன்னைக்கு இயற்கையா அவருக்கு போறாரு வராரு, தேவகுமாரன் அவரை சொல்லவே இல்லை, மஞ்சகுமாரன் சொல்லவே இல்லை, ஆண்டவரே தெய்வீகமாக திருத்துவத்தில் 2ஆம் நபர் வந்திருக்காருன்னு சொல்லவே இல்லை. இந்த பரிசேயர்கள் சதுசேயர் இவனுங்கெல்லாம் வந்து வேதத்தை அப்படியே படிச்சிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனங்கள்லாம் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. ஆனா இயேசு நடந்து போயிட்டு இருக்கிறாரு, பிசாசு பிடித்தவன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்க வந்து பாருங்க, இயேசு ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இயேசு கேட்கிறாரு, இப்போ நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சரி, அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும்பா, நீங்க எல்லாம் கூடயே வரீங்க, என் கூடயே இருக்கீங்க, சாப்பிடுறீங்க, அற்புதத்தெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பாயிண்ட் சொன்னார் பாருங்க, அற்புதமா சொல்லிட்டாரு. பெர்ஃபெக்ட் ஆன்சர், அதாவது தப்பவே முடியாது, கரெக்டான ஆன்சர். என்னது? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுக்கு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இயேசு சொல்றார், ஏசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். பாக்கியவான்னா பிளஸ்டு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும், உனக்கு நீ ஏதாவது ஒன்று செய்யணும்னு போனா அது வாய்க்காம போகாது, அதுதான் பாக்கியவான்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். சொல்லிட்டு சொல்றாரு, மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இதுதான் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்தா நம்புவோம். சார் நான் ரொம்ப ஃப்ராங்கான ஆள் சார், பார்த்தா நம்புவேன், இல்லாட்டி நம்ப மாட்டேன். ஹோட்டல்ல போய் அப்படிலாம் சொல்றது கிடையாது. நம்ம மசால் தோசைன்னு எங்க அவங்க போட்ட உடனே நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே மசால் தோசை போட்டு வச்சிருக்கிறோம், இல்லை அதை கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களா? நீங்க போனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஊத்துனா தானே தோசை சாப்பிடுவீங்க. ஏற்கனவே போட்டு வச்சுக்கிறோம் மசால் தோசைன்னு எடுத்து கொடுப்பானா சாப்பிடுவீங்களா? ஃப்ரெஷ்ஷா சொல்லுவீங்க. போனோன்னு ஆர்டர் கொடுக்குறோம். என்ன ஆர்டர்? மசால் தோசை கொண்டு வா, வடை கொண்டு வான்னு என்ன பண்றோம்? ஆர்டர் பண்றோம். ஏன் ஆர்டர் பண்றீங்க? நீங்க தான் இல்லாததை சொல்லவே மாட்டீங்களே, சொல்லக்கூடாதுல்ல, கரெக்டா? சிலர் வந்து இருக்கிறதான் சொல்லுவாங்க, இல்லைன்னா எப்படிங்க சொல்ல முடியும்? தோசை கடையில போய் ஏன் தோசை சொல்றீங்க? இந்த உலகத்துல எல்லாமே அப்படிதான் பண்றோம், எல்லாம் கரெக்டா பாருங்க. இந்த
கொஞ்சம் ஃபீவர் தான் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு மாத்திரையை போட்டு வெயிட் பண்ணுப்பா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, எல்லாம் சரியாயிரும்ன்றாங்க. எப்படி? யார் சொன்னா? டாக்டர் சொன்னாரு. மாத்திரையை போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ண என்ன ஆயிருமா? சரியாயிருமா? டாக்டர் சொல்றத நம்புறோம், ஹாஸ்பிட்டல் நம்புறோம், ஹோட்டல் நம்பியாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்வேன், உன் பாதையை செவையாக்குவேன், அடைப்பட்ட கதவை திறப்பேன், உனக்கு நன்மை உண்டாக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்றாரு. இதுக்கு நம்ம ப்ரூஃப் தேடுறோம். ப்ரூஃப் எப்படிங்க? அது எப்படி 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 நடக்கும்? அது இங்க இயேசு சொல்றாரு, மாமிசமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தவே முடியாது, உனக்கு சொல்லவே முடியாது. இது மாம்சத்துல நீங்க பார்க்க முடியாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை உணர முடியாது. என் கண்ணால இங்க பார்க்க முடியாது, பார்த்தா ஈஸியா இருப்பேன், பார்த்த உடனே நம்பிடலாமே, ஆமாங்க இருக்குங்கன்னு சொல்றேன் நானு. ஆனா இங்க பார்க்க முடியல, இங்க இல்ல. இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு, அதுதான் 3வது திறவுகோல். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஒரு வெளிப்பாடு உண்டானாதான் நல்லா இருக்க முடியும். புரியுதுங்களா? நான் நல்லா இருப்பேன்னு என்ன உண்டாகணும்? வெளிப்பாடு உண்டாகணும். என் குடும்பத்துல எதுவுமே சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, தாத்தா பாட்டி சரியில்லை, மாமா மாச்சான் சரியில்லை, வீட்டில் இருக்கிற நாய் கூட சரியில்லை, அது கூட சொல்றது கேட்க மாட்டேன். நாய் கூட இங்க வானா அந்த பக்கமா போயிருக்கு, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. மாமிசத்தின்படியும் ரத்தத்தின்படியும் பார்த்தா இதுங்கெல்லாம் ஒண்ணுமே திருந்தாதுங்க சார். எங்களுக்கு குடும்பமே சரியில்லை, வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா அங்கேயும் பிரச்சனை, காசு அதுவும் இருக்க மாட்டேங்குது, சரீரத்துல அங்கேயும் வியாதி, இப்ப எதுவுமே சரியில்லை. ஆனா பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு வெளிப்பாடை கொடுக்கும் போது, இப்ப ஆண்டவர் திடீர்னு இங்க தோன்றி வெளிப்பாடா தர்றது இல்ல, இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடாக மாற வேண்டும். கர்த்தர் நல்லவரு, நன்மை செய்வாரு, தீமை செய்ய மாட்டாருன்றது எப்படி வரணும்? உங்களுக்கு வெளிப்பாடா வரணும். எப்படி வெளிப்பாடா வரணும்? திரும்ப திரும்ப இந்த வசனங்களை கேட்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். இயேசு செய்த அற்புதங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருக்கு. ஒருத்தருக்கும் தீமை செய்யவில்லை. போய் கண்ணு நல்லா இருக்கிறவன கண்ணை குத்தி விட்டாரா? சொல்லுங்க, கண்ணை குத்தி விட்டாரா? நல்லா உயிரோட இருக்கிறவன கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொன்னாரா? தரன்னு இழுத்துட்டு போய் ரோட்ல போட்டாரா? இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவங்களாம் தைரியமா சொல்றாங்க, ஏதோ கஷ்டப்பட்டா ஆண்டவர் ஏதோ ஒன்ன பண்ணிருக்கிறார் அப்படின்றாங்க. எப்படி? எந்த ஆண்டவர்? எல்லாம் பிசாசு. பிசாசு தான் திருடுறவன், அழிக்கிறவன், நாசமாக்குற எல்லா தீமைக்கும் காரணம் அவன். உங்க குடும்பத்துல தீமை இருந்துச்சுன்னா அது பண்றது பிசாசு, உங்க குடும்பத்துல ஒரு நல்லது இருந்துச்சுன்னா அது பண்றது இயேசு. இப்ப நீங்க பார்க்க முடியல, கண்ணால கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இதை வெளிப்பாடாக இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் நன்றாக இருப்பது தேவனுடைய விருப்பம், நான் நன்றாக இருப்பது தேவனுடைய சித்தம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நல்ல வாழ்க்கையில் இருக்கணும். இது வெளிப்பாடா வரணும் உங்களுக்கு. எப்படி வெளிப்பாடு வரணும்? வெளிப்பாடு எப்படி வரும்னா, இந்த வசனத்தை கேட்க 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 அதை திருப்பி சொல்ல சொல்ல, இது நாலேஜ் கிடையாது, மக்கப் பண்றது கிடையாது. அதாவது மக்கப் பண்ணா அது இருக்கும், ஒரு டெம்பரரியா ஒரு ஒரு லெவல்ல இருக்கும். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சோன்னா எவ்வளவு நேரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? படபட 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 படிச்சு அடுத்த நாள் காலைல போய் எவ்வளவு ஞாபகம் இருக்குதோ அது எல்லாத்தையும் கொட்டிட்டு அடுத்த நாள் அடுத்த எக்ஸாம் படிச்சு அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஆனா கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே தெரியாது. எப்படி இது வேலை செய்யுது தெரியலங்களே, எப்படி படிச்சிய அதை படிச்சு ஒப்பிச்சு முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அந்த நாலேஜ் இல்லை. இது வசனம் எல்லாம் எனக்கு தெரியும். சங்கீதம் 23, கர்த்தரின் மேய்ப்பராக நான் சின்ன வயசுல படிச்சுக்கிறேன். ஆமாமா, கர்த்தரின் மேய்ப்பர். கர்த்தரின் மேய்ப்பர்னு மனப்பாடம் வசனம் கிடையாதுங்க, மனப்பாடம் பண்ணணும், அது ஓரளவுக்கு உதவும். ஆனா இது வெளிப்பாடாக வர வேண்டும். கர்த்தர் என்னத்துக்கு மேய்ப்பரு? எல்லாத்துக்கும் எனக்கு மேய்ப்பரு, எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. இந்த பூமியில வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் எனக்கு குறைவு என்பது வருவதில்லை, தாழ்ச்சி என்பது வருவதில்லை. சிங்க குட்டிய தாழ்ச்சி பட்டினி கிடக்கும், நான் கர்த்தரை தேடுறபடினால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்றத வாயை திறந்து சொல்லணும். ஆயிரக்கணக்கான முறை சொல்லணும், கோடிக்கணக்கான முறை சொல்லணும். அது உள்ளத்துல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்கிற வரைக்கும், லைட் அடிக்கிற வரைக்கும் சொல்லணும்.
ஆனா சில நேரங்களில் வெளியே வராது. பாக்கெட்ல காசு இல்ல, சரீரத்துல வியாதி இருக்குது. இயேசு என்னுடைய வியாதியை கல்வாரிசில சுமந்து தீர்த்துட்டாரு. இங்க அப்போ அத்தனை வாட்டி நம்ம போதிக்கிறோம், இதுதான் போதிக்கிறோம். இயேசு வியாதியை தர்றவர் கிடையாது, இயேசு சுகத்தை தருவார்னு போதிக்கிறோம். உங்க சரீரத்துல ஒருவேளை வியாதி இருந்துச்சுன்னா ஆராதிக்கிற வாரத்திலே பிரசங்கம் செய்கிற விதத்துல சுகமாகும். இதை நீங்க விசுவாசிக்கணும். நான் விசுவாசத்தோட நான் பேசுறேன். சுகமளிக்கிற இயேசு உங்களுக்காக சுகத்தை ஏற்கனவே ஆயத்தமாக்கி வச்சிட்டார். இது ஆமென் சொல்லி எடுத்துக்கிறோம். ஜெபிக்கும் போது சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்றோம். ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டு விசுவாசத்தோட ஆராதிக்கிறோம். இதை வெளிப்பாடா பெறுறோம், அதை சொல்றோம். இதுக்கு எப்ப இதுல வலி இருக்கும்போது எல்லாமே பண்றோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு எப்ப நான் சொல்றேன்? நல்லா இருக்கும் போதும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனா வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றேன் நான். ஏன்னா இது ரியல் கிடையாது, அதுதான் ரியல். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்ப சேவிக்கல, அதனால ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. நானும் குடும்பமா சேவிக்கல, என் குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, என் பிள்ளை கேட்கல. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இப்ப இருக்கிறது சமாதானமே கிடையாது. இப்ப இருக்கிறது தொந்தரவாதான் இருக்குது. ஆனா நான் வாயை திறந்து சொல்ல போறேன், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல, தோட்டத்தை போல என் பந்தியை சுற்றி இருப்பார்கள், என்னை சுற்றி இருப்பார்கள், வாழ்ந்து உயர்ந்திருப்பார்கள், ஒரு குறைவில்லாமல் இருப்பார்கள். இது என்னது? இது என்னுடைய அறிக்கை, இது என்னுடைய விசுவாசம். இதற்கு தான் நான் நன்றி செலுத்துறேன், இதை தான் என் ஜபமா வைக்கிறேன். இதை நான் எப்படி பண்றேன்னா ஒரு வெளிப்பாடை பெற்றவனாக இதை செய்கிறேன். வெளிப்பாடு உண்டாகணும். இந்த வெளிப்பாடை பெற்ற உடனே 18வது வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல். எந்த கல்லு? பேதுரு கல் இல்ல, வெளிப்பாடுங்கிற கல்லின் மேல். ஏன்னா இப்போ ஒரு வெளிப்பாடு வந்திருக்குது. என்ன வெளிப்பாடு வந்திருக்குது பேதுருக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் மாம்சத்தின்படி பாக்குறாங்க. எரேமியான்றாங்க, எலியான்றாங்க, யோவான்றாங்க. சரி, ஏதோ ஒரு தீர்க்கதரிசி ஏதோ அற்புதம் செய்யறாராமா அப்படின்ட்டு போறாங்க. ஆனா பேதுரு சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வெளிப்பாடு உண்டா இருக்கு, பிதாவானவரே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுக்கு சொல்றாரு இயேசு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்லின் மேல? வெளிப்பாடுன்ற அந்த கல்லின் மேல. வெளிப்பாட பெற்றிருக்கிற நீ, இந்த கல்லின் மேல நான் என் சபையை கட்டுவேன். சபை யார் கட்டுவேன்னு சொல்றாரு? அவர் கட்டுறேன்னு சொல்றார். வெளிப்பாடு வசனத்தை கேட்க 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 வெளிப்பாடு வருது. கற்ற வேலையை யாரு? அவரு பண்றாரு. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்ப 2 விஷயம் இதுல. வெளிப்பாடின் மேல் கட்டுறேன்னு சொல்றாரு, நான் கட்டுறேன்னு சொல்றாரு. இந்த வெளிப்பாடு இருக்குல்ல, இந்த வெளிப்பாடுல தான் கட்டப்படணும். இது வெளிப்பாடின் மேல கட்டப்படும் போது என்ன போட்டிருக்குது? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த பாதாளத்தின் வாசல் உடனே எல்லாம் பயந்துடுறாங்க. ஐயோ, பிசாசின் வாசல் என்ன பண்ணிட்டு இருக்குது, போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிசாசு வாசல் ஆக்கும். பிசாசு வாசல் சபைக்கு முன்னாடியே போட்டிருக்கானாக்கும், வெளிப்பாடுக்கு முன்னாடியே பிசாசு வாசல் இருக்குதாமாக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், தேவன் கிட்ட இல்லாத சாவின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க எவ்வளோ பெரிய வாசலுக்கு முன்னாடி வேணா போய் நில்லுங்க, அந்த வாசலின் திறவுகோலை தேவன் வைத்திருக்கிறார். பிசாசு எவ்வளோ பெரிய கேட்டை வேணா போடட்டும், எவ்வளோ பெரிய வாசலை வேணா போட்டு அதை அடைக்கட்டும், அதை திறக்கக்கூடிய கரம் தேவனுடைய கரம். அப்ப பாதாளத்தின் வாசலை பார்த்தா பயப்படவே வேணாம், நரகத்துக்கே போடட்டும். அதை திறந்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய கை தேவனுடைய கரம்.
இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பாதாளத்தின் வாசல் மூவ் ஆயிட்டுலாம் இருக்காது. வாசல் மூவ் ஆகுமா? வாசல்லாம் மூவ் ஆகாது. வாசல் அங்கேயே தான் இருக்கணும். அந்த பாதாளத்தின் வாசல் ஒன்றும் உங்களை செய்யாது. அது அடைப்பட்டு எல்லா நன்மைக்கும் உங்களை தடை பண்ணி வச்சு இந்த வாசலா இருந்தா கூட அதை திறக்கிற திறவுகோலாகிய வெளிப்பாடை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வெளிப்பாடு இருக்குது. தேவன் எனக்கு இதை செய்வார், செய்து முடிப்பார், நன்மையானதை செய்வார் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு. மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். என்ன அர்த்தம்னா, திறவுகோல அவர் கையில வச்சிட்டு இருக்கிறதுனால அவரா நம்மளுக்கு என்னெல்லாம் திறக்கணுமோ அவரா திறந்து விட்டுட்டு போறது கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்குறீங்களோ அதுக்கு தான் திறக்கப்படும். இங்க அதான் போட்டிருக்குது, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ என்ன சொல்ல வராரு இயேசு, இந்த பூமியில நீ ஏதாவது கட்டுறப்பார், இந்த பூமியில நீ ஏதாவது கட்டவிழ்க்கிறப்பார், அது எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? கட்டவிழ்த்தனா கட்டவிழ்க்கப்பட்டுரும், கட்டுனா கட்டப்பட்டுரும். ஏன்? அது நானே உனக்கு கொடுத்த திறவுகோல். நான் கொடுத்த திறவுகோல். உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற. நீ இங்க இருந்து உன்னை திறந்துட்டனா அது திறக்கப்பட்டே இருக்கும். இங்க இருந்து உன்னை பூட்டிட்டனா அது பூட்டப்பட்டு இருக்கும். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க கையில இந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்கிற திறவுகோலை கொடுத்திருக்கிறார். துதி என்கிற திறவுகோலை கொடுத்திருக்கிறார். வெளிப்பாடு என்கிற திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க? ஓபன் பண்ணுங்க உங்க டோர்ஸை. யாரையும் நம்ம குறை சொல்ல வேணாம். யாரையும் குறை சொல்ல வேணாம். எனக்கு அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அவன் செய்யல, அவன் எவனுமே எதுவும் செய்ய வேணாம். நான் பாட்டுக்கு துதி என்கிற அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணிட்டே இருப்பேன். ஜபம் என்கிற கீயை வச்சு ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெளிப்பாடு என்கிற கீயை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். போய்கிட்டே இருங்க. இந்த பூமியில ஒரு நாள் கூட நீங்க வியாதியோட வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் சுகத்தோட வாழலாம். எப்படி தெரியுமா? சுகம் தேவனுடைய சித்தம் என்பதை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுங்கள். துதிங்க. சுகத்துக்காக ஸ்தோத்திரம், உடம்பு உச்சந்தம் உள்ள அவங்க வரைக்கும் பலன் இருக்கு, சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. அதை சொல்லுங்க, துதி செய்யுங்க, ஜபம் செய்யுங்க. நான் ஐஸ்வர்யவானா இருப்பது தேவனுடைய விருப்பம், சித்தம். கடன்ல இருப்பது தேவனுடைய விருப்பம் இல்ல. இது வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுங்கள். நான் முன்னேறி செல்வது, ஜெயமாக வாழ்வது, என் குடும்பம் நன்றாக இருப்பது, இந்த குடும்பத்துல நாங்க சந்தோஷமா இருப்பது, அதை வெளிப்பாட பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப எப்படி இருக்குன்னா, அதை பார்க்கும் போது வெறுப்பு தான் வருது. இதெல்லாம் மாறாது, ஐயோ மாறவே மாறாதுங்க அப்படின்னு இருக்கு. ஆனா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணீங்களா? சிலர் ஜெபம்ன உடனே இப்படி என்னன்னா ஓன்னு அழ ஆரம்பிச்சுறாங்க. ஆண்டவரே முடியல, ஆண்டவரே கஷ்டமா இருக்கு, எதுவுமே நடக்க மாட்டல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க. அது இல்லை ஜெபம், அது இல்லை ஜெபம். எனக்கு என்ன வேணுமோ நான் பேசுறேன், அது நடந்து முடிஞ்சதாக எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். ஓன்னு ஆர்ப்பரிக்கிறது தான் துதிக்கிறது. எப்ப நான் ஆர்ப்பரிப்பேன்? 6 அடிச்ச பிறகு, ஜெயிச்சதுக்கு அப்புறம், கப்பு வாங்கினதுக்கு அப்புறம் கத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையிலேயே உனக்கு கப்பை கொடுத்துட்டேன். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில ஏற்கனவே கப்பை கொடுத்துட்டாரு, ஜெயத்தை கொடுத்துட்டாரு. நீங்க தோற்று போனவர்கள் அல்ல. இந்த பூமியிலே நீங்கள் ஒரு நாளும் தோற்று போனவர்கள். உங்க ஊரெல்லாம் உங்களை பார்த்து நீ தோத்து போயிட்டேன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வேதத்தின் அதிகாரத்துல இருந்து நான் சொல்றேன், நீங்கள் தோற்றவர்கள், நீங்கள் ஜெயித்தவர்கள். ஏன் தெரியுமா? ஜெயத்தை கொடுத்த கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார். தோத்தவன் கிடையாது. நான் எப்படி தோத்த முடியும்? நான் மார்க்கு கம்மியான உடனே இவன் என்ன தோத்துட்டேன்னு சொல்றான். கரெக்டா? நான் மார்க் கம்மியான உடனே தோத்துட்டேன்னு சொல்றான். நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடின உடனே பிரைஸ் வாங்கலன்னு நான் தோத்துட்டேன்னு சொல்றான். அதெல்லாம் இங்க உள்ள சும்மா சின்ன ரேஸ், சின்ன மார்க், இதை வச்சு என்ன பண்றாரு? ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே என்னை ஜெயமாக பார்த்தார். அந்த ஜெயத்தை எனக்கு கொடுத்துட்டார். அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ இந்த வெளிப்பாடு என்கிற கீ, வெளிப்பாடு
என்கிற இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே அதிகமாக போக வேண்டும். யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு சொல்றாரு, நான் பயங்கரமான அற்புதம்லாம் செஞ்சேன், வியந்து போய் நிக்கிற, காத்து அமைதியாகப்படுத்திட்டேன், கடல்ல நடந்துட்டேன், செத்தவனை எழுப்பிட்டேன், கண்ணெல்லாம் திறக்க வச்சிட்டேன், எல்லாம் பார்த்து எல்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் சீசர்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டென்ஷனா கேளு. நான் சும்மா பேசினாலே கவனிக்கணும், அதுல நீ அட்டென்ஷனா ரொம்ப முக்கியமா கவனின்னு சொன்னா ரொம்பவே கவனிக்கணும். இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால், நான் போறேன் போ. இன்னைக்கு நான் இனிமேல் உலகத்துல இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, உங்க ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. வருகிறபடி நான் நீ செய்கிற கிரியை நீயே செய்வ, நான் செய்கிற கிரியை எல்லாத்தையும் நீயே செய்வ, அதிலையும் பெரிய கிரியைகளை செய்வ. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களை தோற்கடிக்க முடியாது, உங்களை குற்றப்படுத்த முடியாது, நீங்கள் சோர்வடைய முடியாது, நீங்க துக்கத்துல கண்ணீர்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது பிசாசு சொல்கிற பொய். நீ ஏமாந்தவன். நல்லா கவனிங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ மோசமானவன், நீ சரியே கிடையாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, என்னத்த வேலை பண்ற, நீ ஒரு வேலையும் உருப்படியா இல்ல, உனக்கு சம்பளமே கிடையாது, போன மாசம் போட்ட சம்பளத்தையும் உங்ககிட்ட இருந்து நாங்கள் இப்போ வாங்க போறோம்னு சொல்லுங்க, அவன் அப்படியே சோர்ந்து போயிடும். ஐயோ முடியாதா என்னால, நான் இவ்வளோ மோசமான். ஆனா அதே இது அவன் வேலையே பார்க்கல, ஆனாலும் அவனை கூப்பிட்டு, என்ன மாதிரி வேலை பார்க்குறப்பா நீ, உன் சம்பளத்தை நாங்கள் இப்போ 5 மடங்கு அதிகமாக்க போறோம், டபுள் ப்ரொமோஷன் கொடுக்க போறோம், உனக்கு என்ன மாதிரி வேலை பார்க்குற அப்படின்னு அவன் பார்ப்பான். சொல்றாங்க, நம்ம பார்க்கவே இல்லையா அவ்வளோலாம் வேலை, இவ்வளோ லைட்டா வேலை பார்த்ததே இவ்வளோ பெருசா பேசுறாங்களா, அடேங்கப்பா, சரி சம்பளம் 5 மடங்கா, அடேங்கப்பா. நம்ம அவன் இங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பிளான் போட்டுருவான், போற வழியில என்னெல்லாம் வாங்கிட்டு போனோன்னு, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம் யோசிச்சிருவான். நம்ம ட்ரிப்பு ஒன்று போடுவோம், ஊருக்கு சுற்றுலா போயிட்டு வருவோம் அப்படின்லாம் பிளான் போடுறான். ஏன் ஏன் சொல்லுங்க, ஏன்? அவனை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, மைண்டு செட்டை மாத்திருக்காங்க. இதே மாதிரி பிசாசு பொய் சொல்லிட்டு இருக்கான் உங்ககிட்ட, புரியுதுங்களா? உங்ககிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் பொய்க்கு பிதா. எண்ணங்கள் மூலமா சொல்றான், உனக்கு நடக்காது, உனக்கு வராது, உன் குடும்பம் நாசமா போயிடுச்சு பார், அந்த பாரு பக்கத்து வீடு அவன் எவ்வளோ நல்லா இருக்கிறான், அந்த டிவியில பாரு எவ்வளோ சூப்பரா காட்டுறாங்க, அந்த பாரு எதிர் வீடு அதுவும் சூப்பரா இருக்கு, உன் மாமா பாரு, உன் மச்சான் பாரு, எல்லாம் நல்லா இருக்காங்க, ஒன்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன் வாழ்க்கை போக போக பார் கீழே போயிட்டே இருக்குது, எதுவுமே நடக்க மாட்டுது பார், ரொம்ப மோசமான நிலைமையில நீ இருக்க, ரொம்ப கஷ்டம், மேலேயே வர முடியாது. பிசாசு பொய் சொல்லிட்டு இருக்கான். இந்த பொய்யை நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அவன் இனிமேல் பொய் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த வெளிப்பாடு என்கிற திறவுகோலை பெற்றிருக்கிறீர்கள். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கோங்க. இது வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் துதிக்கணும், வந்ததுக்கு அப்புறம் ஆர்ப்பரிக்கணும், சந்தோஷமா பாட்டு பாடணும். அதுதான் விசுவாச செயல். அதுதான் உங்களை முன்னேறி செல்ல வைக்கும். பவுலும் சீலாவும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, முன்னேறி செல்ல முடிஞ்சிச்சு. அடுத்த ஊருக்கு போய் ஊழியம் பண்ண முடிஞ்சாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தடையா இருக்குல்ல, அந்த தடைய உங்க கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்காரு, உடைக்க முடியும். திறவுகோலை உடைய தெய்வம், சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம். அவர் சொல்றாரு, நான் கையில் திறவுகோலை வச்சிருக்கிறேன், நீ இங்க இருந்து ஓபன் பண்ணா நானும் ஓபன் பண்றேன். இங்க இருந்து ஓபன் பண்ணு, நாங்க ஓபன் பண்றேன். நீ பூமியில எதையாவது ஒன்றை கட்டினால் அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணு வேணும்னா அதை வேணும்னு சொல்லு, உண்டாவதாக சொல்லு, அது உண்டாயிரும். இது வெளிப்பாடா உண்டாகணும். ஹோட்டல்ல போனோம்னா ஆர்டர் பண்ண தெரியுதுல்ல, சின்ன குழந்தை கூட கேட்கறாங்க, என்ன சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. சின்ன குழந்தை கூட போயிட்டு உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி தராங்க ஹோட்டலுக்கு கூட்டு போய்.
ஆனா வாழ்க்கைன்னு வந்துச்சுன்னா இருக்கிறதையே பேசுன்றாங்க. இங்கதான் ஒரு வெளிப்பாடு வேணும். இருக்கிறத பேசாதீங்க, வர வேண்டியதை பேசுங்க. அது வெளிப்பாடா பேசுங்க. துதிங்க, ஆண்டவரை துதி செய்யுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, சந்தோஷப்படுங்க, ஆர்ப்பரிங்க. அழுதுட்டு இருந்தா கூட சந்தோஷமா அழுதுட்டு இருங்கன்ற. அழுதா கூட அப்படியே கண்ணு தொடச்சிட்டு ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு ஒரு பாட்டை ஒண்ணு போட்டு சந்தோஷமா இருந்துருங்க. நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசாசுக்கு பவர் கிடையாதுங்க, ஏமாத்தக்காரன். பிசாசுக்கு இந்த வேதத்தின்படி, நீங்க வேதத்தின்படி சொல்லுங்க, பிசாசுக்கு பவர் இருக்கா இல்லையா? உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் விட்டுருங்க, பிசாசுக்கு பவர் இருக்கா இல்லையா? இல்ல இருக்கு, அவன் வரான் சும்மா அடிக்கிறான். அவன் சும்மா அடிக்கிறான்னு நீ விட்டு வச்சிருக்க மாட்டான். நம்மள அடிச்சு ஒண்ணு இல்லாம ஆகிட்டு இருப்பான். சும்மாலாம் அடிக்க முடியாது, ஏமாத்துறான் நம்மள. உனக்கு வராது, உனக்கு நடக்காது, அவள் தான் அமுங்கி போயிடுவா, அவள் தான் ஒண்ணு இல்லாம போயிடுவா. இதை சொல்றான் பாருங்க. இது மைண்ட்ல ஓடி 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 அதை நம்ம நம்பி அதை வாயால சொல்லி அது வாழ்க்கையா மாறிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? அவன் பேச மாட்டான், உங்களை பேச வச்சிருவான். நாசமா போகுது போ அப்படின்வான், உங்களை சொல்ல வச்சிருவான். அதுக்கு என்ன பண்ணுவான்? மாமா, மச்சான், நண்பன் எல்லாரையும் செட்டப் பண்ணி கிளப்பி விட்டுருவான். அவ்வளவுதான். கிளப்பி விட்டு அவன் ஊர்ல இருக்க மாட்டான், அவன் வேற ஊருக்கு போயிடுவான். நீங்களே அடிச்சு நாங்க உருப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அழிச்சிருவீங்க. அவனால பேச முடியாது, அவனுக்கு வல்லமை கிடையாது. இந்த பூமியை யார் கையில கொடுத்திருக்காரு சொல்லுங்க? யார் கையில கொடுத்திருக்காரு? என் கையில கொடுத்திருக்கிறாரு. என் குடும்பத்தின் மேல் அதிகாரம் யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. இந்த பூமியவே ஆளுகை செய்ய ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு. அப்ப என் குடும்பத்தை யார் கையில கொடுத்திருக்காரு? என் கையில கொடுத்திருக்காரு. என் பொருளாதாரம், என் வேலை ஸ்தலம், எனக்கு ப்ரொமோஷன் உண்டாகும், எனக்கு லாபம் வரும், என் வருமானம் பெருகும், என் வீட்டுல சோறு இருக்கும், என் வீட்டுல காசு இருக்கும், நிலத்தை வாங்குறோம், வீடை வாங்குறோம். இதை நான் எப்ப சொல்ல போறேன்? ஒண்ணுமே இல்லாதப்பதான் சொல்ல போறேன். வெக்கமே படக்கூடாது. எதுக்கு வெக்கப்படணும்? ஆண்டவர் அப்படித்தாங்க பண்ணாரு. இருளா இருக்கும் போது என்ன சொன்னாரு? வெளிச்சம்னாரு. இல்ல இருளு, இது வெளிச்சம் இல்ல, ஆனா வெளிச்சம் தானே சொன்னாரு. அப்ப காசு இல்லாதப்ப நான் என்ன சொல்லணும்? காசு வருவதாக. என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார். என் குடும்பத்தில சந்தோஷமே இல்லை, இப்ப நான் என்ன சொல்லணும்? சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். அதுதான் திறவுகோள். அதுதான் சொல்றார் 18ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த திறவுகோலை எடுத்துட்டு போங்க உங்க வீட்டுல, அதை செயல்படுத்துங்க. இந்த கீ உங்க கையில இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரேன். ஒன்னு, வீட்டுக்கு முன்னாடி நின்று கடப்பாறையை எடுத்து உங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போலாம். இல்ல கையில இருக்கிற சாவியை போட்டு திறக்கலாம். என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் இருக்கு. கடப்பாறை, மண் வெட்டி, கிண்வெட்டி எல்லாம் எடுத்து நல்லா கட்டிக்கிட்டு அட்டின்னு உடச்சி பூட்டெல்லாம் உடைச்சி பேத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும் போற, என்னப்பா பண்ற? வீட்டுக்குள்ள போறேன் சார். என்னப்பா கதை உடைக்கிற? ஆமா, நான் உடச்சுதான் போறேன். நான் உட போறது கிடையாது, என் வீட்டு கதவை நான் உடச்சுதான் போவேன் அப்படின்னு நீங்க உடைக்கிறதுனா உடைக்க ஆரம்பிங்க. மத்தியானத்துக்குள்ள நீங்க எப்போ சாப்பாடு எப்போ செஞ்சு எப்போ உடச்சி, சரி உடச்சிட்டு போங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப கஷ்டப்படாத, உனக்கு நான் கையில சாவி கொடுக்குறேன், அந்த சாவியை போட்டு திறந்துடு. நான் சொல்றேன், சாவியை போட்டு நான் திறந்துக்கிறேன். நீங்க எப்படி சாவி போட்டு திறந்துடுறீங்களா? ஈஸி. சாவியை போட்டு திறந்துருங்க. என்ன சாவி? ஜெபம் என்கிற சாவி, துதி என்கிற சாவி, வெளிப்பாடு என்கிற சாவி. ஆண்டவர் இந்த சாவியெல்லாம் உங்க கையில கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்க கதவுகள் சும்மா தானா திறக்கும். எப்படி பேதுருக்கு தானா திறந்துச்சோ, எப்படி பவுல் சீலாக்கு திறக்கணும்னா உடஞ்சிரும். ரொம்ப ஓவரா இருக்குது, உடஞ்சிரும், பிளந்துரும். இதெல்லாம் பண்றவர் ஆண்டவர். என் வேலை இங்க இருந்து துதிக்கிற வேலை, ஆராதிக்கிற வேலை, வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிற வேலை. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் தான் பண்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்றோம்? காலையில என்ன பண்றோம்? நல்லா துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்றோம்,
வெளிப்பாட பெறுறோம். உங்களுக்கே தெரியாது, கதவெல்லாம் சும்மா திறந்துட்டே இருக்குது. நீங்க இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டே இருங்கள். அதெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறி ஆரம்பிச்சிடும். நான் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள், தடையாக மூடப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் திறப்பதாக நாங்க நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால எங்களுடைய கதவுகள் எல்லாம் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்துகளுடைய வாழ்க்கையில கதவுலாம் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தின் கதவு, சமாதான நிம்மதி என்கிற கதவு, குடும்ப நலன் என்கிற கதவு, பொருளாதார செழிப்பு என்கிற கதவு, ஆண்டவரே உயர்வு என்கிற கதவு எல்லாம் வாழ்க்கையில திறந்திருப்பதாக, எல்லாம் திறந்திருப்பதாக. எல்லா தீமையும், கண்ணீரும், கவலையும், வேதனையும் அடைக்கப்படுவதாக. வாழ்க்கையிலே குடும்பத்திலிருந்து அது வெளியேறுவதாக. கர்த்தாவே, இதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை அதிசயத்தையும் செய்கிறவரே, ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நன்மை உண்டு பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.